நம்முடைய ஆத்தும வருத்தம் என்ன அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவரும் அவருடைய ஆத்மாவில் வருத்தம் அடைந்திருக்கிறாரு. பிசாசு நமக்கு எப்படியெல்லாம் சோதனைகளை கொடுப்பான், அதனால் நம்ம எப்படி கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா பிசாசு அவரையும் சோதிச்சான். சில சமயம் நம்ம கண்கள் கண்ணீரால் நிறைந்திருக்கும் போது எவ்வளவு உடைந்து கண்ணீர் வடிக்கிறோம் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஏன்னா அவரும் கண்ணீர் விட்டார். அவமானங்கள், நிந்தனைகள், மனுஷரின் தூஷணங்கள் நமக்கு எந்த அளவுக்கு நம்மளை பாதிச்சிருக்கோம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்படிப்பட்ட நிந்தனைகளும் அவமானங்களும் அவருக்கும் வந்தது. இப்படி மனுஷர்களாகி நமக்கு பலவிதமான சோதனைகள் ஏதோ ஒரு நேரத்தில் வந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் அநேக நேரம் இந்த துன்பங்களும் சோதனைகளும் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் தாக்கி கொண்டு தான் இருக்குது. நம்ம இப்படி சோதிக்கப்படும் பொழுது யாராவது நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா? கண்ணீர் வரும்போது யாராவது ஆறுதலாக நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களா? என் கண்ணீர் துடைக்க யாருமே இல்லையே, என்னை புரிஞ்சுக்க யாருமே இல்லையே, அரவணைக்க யாருமே இல்லையே, என் வியாதியை நீக்க யாரும் இல்லையே, என் குடும்ப கஷ்டத்தை போக்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கி நிற்கும் வேளையில் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சோதிக்கப்படுகிற உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட சொல்கிறாரு. எபிரேயர் 2 அதிகாரம் 18 இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர்